கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து தேவன் உங்களை நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது. இந்த முடிவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன அப்படின்னு வாசிக்கும்போது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், சோதேமில் குடியிருக்காமல் இரட்சிப்பின் பேழைக்குள் ஓடி வந்து வாழும்படியாக கர்த்தர் நமக்கு சபையை தந்திருக்கிறார். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் காத்திருந்து சுத்திகரித்து உபவாசித்து இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாகும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு, ஆனால் பரிசுத்தத்திற்கோ எல்லையே இல்லை. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவன் பரிசுத்த பாதையில் முன்னேறி செல்ல கடவன், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பூரணமாக கடவன். ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரையிலும் கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாம் நிதானித்து ஆராய்ந்து படித்து நம்மை பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் போது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கப்படுவோம். காலத்தை பார்த்தால் நாம் போதகர்களாய் இருக்க வேண்டியவர்கள்தான், ஆனால் பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் வேதனைப்படுகிறார். எபிரேயர் 5:12 வாசிக்கிறோம். பரிசுத்தத்தை குறித்து சரியான போதனை இல்லாததினால் அநேகருடைய ஆன்மீக வாழ்க்கை தள்ளாடுகிறது. நான் ஏன் பரிசுத்தமாக வேண்டும் என்று நமக்குள்ளாக சில கேள்விகள் எழும்பலாம், அல்லது மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்கலாம். நமக்கு ஒரு அழைப்பு, பரிசுத்த அழைப்பு. வேதம் சொல்கிறது, நம்பர் 1 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் தேவ சன்னிதானத்திலே என்றென்றைக்கும் நிற்கும்படி அழைத்திருக்கிறார். நம்மில் பலர் அவருடன் ஐக்கியம் கொள்ளவும், அவருடன் பாடுபடவும், அவருடைய ஊழியத்தில் பங்கு பெறவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் அவருடைய தீர்க்கதரிசியாக, சிலர் ஆசாரியர்களாக, சிலர் ராஜாக்களாக பணிபுரியவும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் பரிசுத்தமாக ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டதுதான் அனைத்து அழைப்புகளுக்கும் மேலான அழைப்பாகும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று அவர் திரும்ப ஒரு வார்த்தையை நாம் 1 கொரிந்தியர் 1:2 எழுதினதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களை கர்த்தர் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என அழைத்தார். பிரதான ஆசாரியனுடைய நெற்றியில் பொன்னினால் செய்யப்பட்ட பட்டையால் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுத்து பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பரிசுத்தம் என்பது ஆசாரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மாத்திரம் உரியதல்ல. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கூட பரிசுத்தம் தேவை, பரிசுத்தம் அவசியம். எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பன்றியும் ஒரு ஆடும் ஒரு பாலத்தின் மேல் நடந்து சென்றது. ரெண்டும் தவறி கீழே உள்ள சாக்கடையில் விழுந்தன. பன்றிக்கோ ஒரே மகிழ்ச்சி. ஆனால் ஆடு அசுத்தத்தை சகிக்க கூடாமல் எப்படியோ உடனே வெளியே வந்து அசுத்தத்தை உதறி தன்னை சுத்திகரித்துக் கொண்டது. ஆனால் பன்றியோ அந்த சாக்கடையிலேயே இருந்து அது சுகமாக இருந்தபடினால அதிலேயே இருந்து விட்டது. இதுதான் நாம் சங்கீதக்காரன் 51வது சங்கீதத்தில் எழுதுவதை நான் பார்க்கிறோம். முழு சங்கீதம் வாசிக்கும் போது நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். தாவீது அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்தது உண்மை. பாவம் எப்போ நமக்குள்ள வருதோ அப்பொழுது நாம் பரிசுத்தத்தை நிச்சயமாகவே இழந்து விடுவோம். பாவம் உள்ள வரும்போது, நாம் பாவம் செய்யும் போது அது மிகவும் இன்பமாகவும் அது சந்தோஷமாகவும் அது காணப்படும். ஆனால் அந்த பாவத்தை செய்து முடித்த பின்பு நமக்குள்ள ஒரு மனஸ்தாபம்,
நமக்குள்ள ஒரு மனம் பாதிப்பு, நமக்குள்ள ஒரு வேதனை, ஐயோ நான் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய பரிசுத்தத்தை இழந்துட்டேனே என்று சொல்லி துக்கப்படுகிற காரியம். அப்படி தாவீது ஒருமுறை தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை இழந்ததுனால அவன் 51வது சங்கீதத்தில் அவன் எழுதும்போது முழு சங்கீதத்திலும் சொல்றான், உன்னுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் அப்படின்னு சொல்லி அவன் கதறுகிற ஒரு கதறலை நான் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எல்லாருமே இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு அடைவோம், நமக்குள்ள ஒரு மாற்றம் நிச்சயமா வரும். அவன் அபிஷேகம் பெற்றவன் தான், ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில பாவ சோதனையை ஜெயிக்க முடியாதபடி அவன் விழுந்துவிட்ட நிலைமையை, பரிசுத்தத்தை இழந்துவிட்ட சூழ்நிலையை அவன் நினைத்து தேவ சமூகத்தில் உடனடியாக நாத்தான் தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கும் போது அதை உணர்ந்து மனம் திரும்புகிற, மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் திரும்புகிற, கதறுகிற, கண்ணீர் வடிக்கிற ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது, பாவம் நம்மை நெருங்கும் போது நாம் அதை உதறி தள்ள வேண்டும் தவிர, ஐயோ இது என் பலவீனம் இப்படி சொல்லி அதை ஏற்றுக்கொள்வது அது தவறான காரியம். அது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பரிசுத்தத்தை இழந்து விடுவோம், இழக்க செய்யும். அதனால பரிசுத்தம் என்பது அது தேவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்த அழைப்பை உணர்கிறவன் அசுத்தத்தை வெறுத்தே ஆக வேண்டும். தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிற எதுவா இருந்தாலும் சரி, தீர்மானத்தோடு அதை விட்டு விலக வேண்டும். ஒரே வீட்டில் இஸ்மவேலையும் ஈசாக்கையும் வைத்திருப்பது இயலாத காரியம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள், ஒன்று இஸ்மவேல், ஒன்று ஈசாக்கு. ஈசாக்கு சுதந்திரத்தின் பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, பரிசுத்தத்துக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளை. ஆனால் ஆகாருக்கு பிறந்தது இஸ்மவேல். அது எகிப்தில் உள்ளது. எகிப்து என்றால் பாவம், சாபம், பிசாசு, அடிமைத்தனத்தின் பிள்ளை. சுதந்திரவாளியோடு இருக்க முடியாது. எங்க பரிசுத்தம் இருக்குதோ அங்க அசுத்தம் இருக்க முடியாது, அசுத்தம் இருக்கிறதுல பரிசுத்தம் இருக்க முடியாது. அதனாலதான் இஸ்மவேலை வேறு பிரித்து அனுப்பி விடுகிறார். பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா உறவுகளையும், உலக நேசங்களையும் உள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்தியே தீர வேண்டும். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தமில்லை, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமில்லை. கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறவன் பழையவைகள் அனைத்தையும் ஒழித்து விட வேண்டும், எல்லாம் புதிதாக வேண்டும். நம்முடைய அழைப்பு பரிசுத்தமானது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரு அழைப்பு, அந்த அழைப்பே பரிசுத்தமானது. அழைத்தவர் பரிசுத்தமானவர். அழைத்தவர் தம்முடைய பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். நமக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நீ எல்லாருடைய சிந்தையிலையும் பரிசுத்தம் இருக்குதா? இருதயத்துல பரிசுத்தம் இருக்கா? பார்வையில பரிசுத்தம் இருக்கா? கைகளில் பரிசுத்தம் இருக்கா? இருதயத்துல பரிசுத்தம் இருக்கா? சரீரம் பரிசுத்தமா இருக்குதா? என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நான் பரிசுத்தமா வச்சிருக்கிறேனா? பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தத்துக்காக தான் நாம் போராடுறோம். இந்த பரிசுத்தத்தை அவர் கல்வாரி சிலுவையில ஜெயிச்சு நமக்கு தந்து விட்டார். அந்த உணர்வோடு, விசுவாசத்தோடு பரிசுத்தத்துக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களின் எல்லா வல்லமைகளையும் நிர்மூலமாக்க, அசுத்தங்களை நமக்குள்ள கொண்டு வருகிற அவைகளை அகற்றி போட நமக்கு தேவன் பரிசுத்தத்தை தந்திருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கிறது ஏன் பரிசுத்தமாக வேண்டும் அப்படிங்கிறத வச்சும் நமக்கு அழைப்பே பரிசுத்தமாக இருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிக்கிறோம். அதன்படியாக இந்த நாளிலே நம்மை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுப்போம், பரிசுத்த நிலைமையை அடைவோம், அந்த பரிசுத்தத்துக்காக பிரயாசப்படுவோம், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக ஒப்புக் கொடுத்து கடந்து போவோம். கர்த்தர் நிச்சயமாகவே பரிசுத்தத்திலும் இன்னும் பரிசுத்தமாக முடியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் அவரை அண்டிக் கொள்வோம், அவருடைய பாதத்தை பிடிப்போம், வேதத்தை வாசிப்போம், அதை தியானிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை நாம் காணுவோம். பரலோக தேவன் நம்மை நிச்சயமாகவே அவர் அங்கீகரிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக உங்களை பரிசுத்தப்படுத்தி அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன். God bless you.